பிரியாணி செஞ்ச பொண்ணுக்கு தங்கத்தில் வளையல் வாங்கி போடுறா அப்படின்னு என்ன தனியாக கொண்டு போய் சொன்னானே. இப்போ வறுமையாக இருக்க மச்சான், கொஞ்சம் நல்லா போடுறேன் அப்படின்னு இருக்கேன். ஃபுல்லாக நான் அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பேன். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கறி எடுத்து திங்கிறான், கடனை கொடுக்க மாட்டான்னு மட்டும் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இது தக்காளி வாங்க போகிறாங்க, டெம்போக்காரங்க வந்துருக்காங்க. 3 கிலோ தக்காளி 50 ரூபான்னு வந்துச்சுங்க. வாங்கிட்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க தெருவில் எல்லாம். தாண்டி வர மாட்டாங்க, அரண்மனை கிளியவங்க. இந்தாங்க பிடிங்க. இந்த கேட்டை தாண்டி வரவே மாட்டா. என்னதான் பண்ணலாம், வீடியோவில் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ பார்க்கலாம். வீட்டுக்கிட்டலாம் வந்தால் வாய்ப்பே கிடையாது. சரி, அடுத்து எவனா பவர் பேங்க் வந்திருக்கான், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்து வந்திருக்கு. பவர் பேங்க் வாங்கி கொடுத்துட்டாங்க அவன்கிட்ட. 1342 ரூபா. நானே அது மாதிரி ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட 30,000 mAh ஆச்சுங்க. சூப்பராக இருக்குது, ஃப்ளாஷ் எல்லாமே இருக்குது, அந்த பர்சன்டேஜ் எல்லாத்தோட இருக்குது. வாங்குவோம், பொறுமையாக வாங்கிட்டு போனோம், ஒன்றும் அவசரம் இல்லை அதுக்கெலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி கரண்ட் ப்ராப்ளம் வருதில்ல, அதுக்காக தான் அது தேவைப்படுன்னு பார்த்தேன். சரிக்குள்ளே அடுத்தது என்ன ஸ்பெஷலு? காலையில் போய் படுத்து தூங்குறாங்க அவன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பிரியாணி போட போகிறேன். நான் வீட்டில் வெட்டியாக இருந்தாலே நான் என்றைக்கோ ஒரு நாள் தின்றுவேன். நான் வந்து ஒரு பைத்தியம், என் சிவாவுக்கும் பிடிக்கும். எது நாங்கள் செய்யலையா? அது இல்லாமல் ரெசிபியும் போடுன்னு சொன்னாங்க. ரெசிபி போடுன்னு சொன்னதெல்லாம் நான் திங்கணும், அதுதான் இப்போதைக்கு காரணம். உண்மை. அதுக்குள்ளே நான் அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பேன். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கறி எடுத்து திங்கிறான், கடனை கொடுக்க மாட்டான்னு மட்டும் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இது 100 ரூபா தான், மொத்தத்துக்கு 120 ரூபா தான் இப்போ செலவாக போகுது. 10 ரூபா பிரியாணி மசாலா, 10 ரூபா சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு வீட்டில் கிடக்க அரைக்க போகிறேன், வாங்கி செய்ய போகிறேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க, கடையே தோற்றுரும். அந்த ரெசிபி அப்படியே நீங்கள் போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா அப்படி பார்க்குறேன்? பொத்தி வச்ச புள்ள மேகல வெக்க விட்டு போகல. நேற்று வேலைக்கு போயிட்டேன், ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். அதனால் இன்னைக்கு செய்யலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இப்பெல்லாம் வர சண்டே எடுக்கிறதே இல்லை எங்க அம்மாவே. ஏன் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? காசு இல்ல, ஏன் எடுக்கலன்னா அப்படிலாம் இல்லைங்க. அப்படியே சமாளிக்கலாம், பெருமை பேசாதே. இவ வீடியோவில் இப்போ என்ன உண்மையை சொல்றதுல என்ன வந்துருக்குது, அதாவது இல்லைன்னா அதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல, வேற செலவு இருக்குது எங்களுக்கு, கடன் கொடுக்காததுன்னு. அதனால கொஞ்சம் குறைச்சிருக்கோம். அதோட முக்கியமாக காரணம் இவங்க மாசமானதுல உங்களுக்கு சோறு திங்க பிடிக்கல, அதான் உண்மை. கறியே திங்க மாட்டாங்க, அதனால இதை எடுக்கிறது. வேணும்னு சொன்னா அதெல்லாம் எடுத்து வந்துடும். கேட்டுட்டானா நான் இப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாதுங்க, கேட்கறது இல்லை. ஆனால் சிக்கன் ரைஸ் கேட்டால் அதை வாங்கி தர மாட்டேன், அது ஜங்க் ஃபுட்டு, அதனால வாங்கி தர முடியாதுன்ட்டேன். ஒரே ஒரு நாள் வாய்ப்பு இல்லை ராஜா. சரிங்க, இப்போ அடுத்து நம்ம கறி கடைக்கு போகிறோம், எடுத்துகிட்டு வரோம், ரெடி பண்ணுறோம். அதுக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத விளாக ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி வாங்க போகலாம். வானிலை கழிவு வச்சு நிற்கிற இங்கே பாரு, என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பாருங்களேன். 1/2 கிலோ சிக்கனுங்க 90 ரூபா, 10 ரூபா சிக்கன் மசாலா, 12 ரூபா பிரியாணி மசாலா, 5 ரூபா பட்டை கிராம்பு, 10 ரூபா தயிர், 10 ரூபா புதினா மல்லி. ஆக மொத்தம் எவ்வளோ செலவு? 80, 90, 100, 105, 117, 127 ரூபா தான் ஆயிருக்கு. மொத்த செலவே அவ்வளோதான். இப்போ வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ண வேண்டியதுதான். நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். வெங்காயம் தக்காளி தனியாக வெட்டி வச்சிட்டா. இப்போ தான் வாங்கணும், 3 கிலோ 50 ரூபா தக்காளி வாங்கணும்ல. அப்புறம் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு வீட்டிலே அரைச்சாச்சு, ஊத்தாதடி. சரி, வேணா கறி அழைச்சிட்டு வரேன். என்ன தான் சொன்னாலும் திருந்துறங்கிறது கிடையாது. வீடியோவில் என்ன செய்கிறாங்கிறத காட்டுன்னு எனக்கு என்னன்னு செஞ்சுட்டு இருக்கா பாட்டு உங்கள் அம்மாட்ட போன பேசிக்கிட்டு. சரி விடு, நீ என்ன பண்ண போகிற போதா காட்டுறேன். என்னன்னா என்னென்ன போட்டுருக்க? இதுல பட்டை கிராம்பு, எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்துனல, அது சொல்லாமா? எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு போட்டாங்க, அப்புறம் வெங்காயம் போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், அதுக்கப்புறம் புதினா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்க போடுற ஸ்டைலே தான் கொஞ்சம் சிம்பிளா இருக்க, அவ்வளவுதான். பொருள் மட்டும் கம்மியா போட்டிருக்கோம். அடுத்தது கறி சிக்கன் போட்டுக்கிறாங்க 1/2 கிலோ. ஆமாங்க. இது எவ்வளவு அரிசி எடுத்துருக்க? அரிசி 2 டம்ளர். கையால எடுத்து போடாமா? அவ்வளோதாங்க, சிக்கனை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு என்ன பண்ணணும் அடுத்து? இது கூடவே பிரியாணி மசாலாவும் சிக்கன் மசாலா, அப்பதான் அதோட பச்சை வாடை போகும். பிரியாணி மசாலா 12 ரூபா பாக்கெட்டுங்க. 12 ரூபாயிலாம் இருக்கும், 10 ரூபாயில தான் இருக்கும். பிரியாணி மசாலா போட்டாச்சு. அப்புறம் அதிக பேர் சிக்கன் மசாலா போட மாட்டாங்க, ஆனா நான் போடுவாங்க. ஆமா, கமெண்ட்ல கூட ஒரு டைம் சொன்னீங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கிறாங்க. இப்போ இப்படிதான் ஃபுல்லாக இப்படி தாங்க செய்வா. நீங்கள் எப்படி செய்வீங்களோன்னு தெரியல, ஆனால் இப்போ செய்வோம் நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலே ஹோட்டல் டேஸ்ட் பிரியாணி எனக்கே எப்பவுமே எனக்கு என்ன தோணுன்னா, கடையில் செய்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆமாம், குள்ளாய் செய்கிறது தான் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா குள்ளாயோட அண்ணன் ஒருத்தர் அவனுமே குள்ளாய் செஞ்சதுன்னா நல்லா சாப்பிடும், அந்த அளவுக்கு பிடிக்கும் அவனுக்கு. டேஸ்ட் நல்லா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்டான், அதுக்குள்ள எப்படி சொல்கிறேன்? நான் சொன்னானே, பிரியாணி செஞ்ச பொண்ணுக்கு தங்கத்தில் வளையல் வாங்கி போடுறா அப்படின்னு என்ன தனியாக கொண்டு போய் சொன்னானே. இப்போ வறுமையாக இருக்க மச்சான், கொஞ்சம் நல்லா போடுறேன் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணுமாங்க. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, வரமிளகாய் தூள்,
கரம் மசாலாவும் வரமிளகாய் தூளும் அடுத்து சேர்க்க போகிறாங்க. புதினா மல்லி பாருங்க வாங்கிட்டு வந்தது, அதை உரிச்சு வச்சிருக்கா தனியாக. கரம் மசாலா இல்ல தம்பி, இதெல்லாம் நான் அப்படி சொன்னேன். வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணுங்க. இந்த கலரை பாருங்க உங்களுக்கே தெரியும், அது எப்படி கொண்டு வந்திருக்கா பாருங்க. அந்த அதாவது நீங்க பல மெத்தட்ல என்னென்னமோ போட்டு செய்வீங்க, நாங்க இப்படிதான் செய்வோம். தயிர் ஊத்துவாங்க, ஆமா, பழம் புழிஞ்சு விடுவாங்க. நாங்க சிம்பிளா முடிச்சுக்குவோங்க, அவ்வளவுதான். சரி, கிண்டி விட்டு அடுத்து மூடி போட்டு ஒரு ஸ்லோல வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த கறி வேகற வரையுமா? அரிசி எவ்வளவு எடுத்துருக்க? அரிசி 2 டம்ளர். எதுக்குமா லெமன் வெட்டிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து எலுமிச்சம்பழம் இருக்குங்க, ஏன்னா நெஞ்சில அவளுக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குதான், அதனால இது கொஞ்சம் போட்டுக்கிறா. லெமன் போட்டுக்கிறது நல்லதுதான். நைட்ல அடிக்கடி நான் போய் என் ஹஸ்பண்ட வாங்கிட்டு வர சொல்றேன். 10 மணிக்கு கூட சோறு சேரிக்கிறேன், ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு இந்த டைம்ல, ஒரு ஓமத்திக்கிட்டு, அதனால வாங்கிட்டு வந்து வச்சதே இருக்கு. அதனால போன டைம்ல இருந்ததுன்னா ஊற்றுவேன், இல்லைன்னா ஊற்றுவேன். ஒரு அரை பழம் ஊற்றிக்கலாங்க. அரை பழம் போட்டு அடுத்தது நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா இதானதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டியது. கறி வேகணுமா இப்போதைக்கு? ஃபேன் எடுத்துட்டு போயிட்டேங்க, பக்கத்து வீட்டு அண்ணன் கொடுத்து பேரிங் மாற்றி கொண்டேன் சொல்லி எடுத்துட்டு போனேன். அந்த மாதிரி ரெடி ஆனவுடனே இந்த டம்ளர் எல்லாம் அரிசி போட்டியாமா? தேவையான அளவு தண்ணி. தேவையான அளவுனா சொல்லு தெளிவா. அவங்களுக்கு இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தா 2 டம்ளர் அதை சொல்லணும்ல. அப்படி நீ அதோட எத்தனை டம்ளர் போட்டா? 2ஆ? அப்போ 2 டம்ளர் போட்டா அப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போறாங்க. தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை போட வேண்டியதாங்க. நொய்யரிசி தாங்க, நொய்யரிசியில் போட்டால் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா துளசியில் போடலாம். அது கிலோ வந்து 90 ரூபாயாட்டுக்கு, அதனால நொய்யில் தான் நாங்கள் போடுவோம். அது இல்லாமல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் நொய் தான். ஒரு டைம் பாஸ்மதியில போட்டோம், பிடிக்கல, அது தண்ணி மாதிரி குழப்பம் ஆகிட்டா. அது எனக்கு போடவே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன்னா 2 டைம் போட்டேன், தண்ணி கம்மியா வச்சும் போட்டேன். அது என்ன ரீசன்னு தெரியல, எனக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது எங்கம்மா? அப்புறம் காட்டுறேங்க. மெயினாக ஆனியன் வேணும் எனக்கு, எதுக்கு இல்லையா நான் வெறும் வாயிலே அள்ளி தின்றுவேன். அதை தயிர் போட்டாங்க அவ்வளோங்க. இதை போட்டுட்டு மூடி 2 விசிலாமா? மூடி 2 விசில் விட வேண்டியதாங்க. பக்கத்து வீட்டில் கொண்டு இப்போ ஃபேன் கொடுத்துட்டு வந்தாங்க, ஒரு ரெடி பண்ண சொல்லி. அதை போயிட்டு பார்க்கணும், எல்லாத்தையும் கைட்டு போட்டேன். என்னான்னு ரெடி பண்ணணும், ஏன்னா ஈரமாகவே கிடக்காது, அது மாற்றினா தான் சரி வரும். காயம் வீட்டு காயம் ஃபேன் இருந்தால். எல்லாத்தையும் பிரித்து போட்டேன். 2 பேரிங் போயிடுச்சு, ஆனால் ரைட்டருக்கு மட்டும் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் உக்காந்துருக்கோம். அவ்வளோங்க, ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. உள்ளே போய் குளிச்சு வந்துட்டா. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாமே அப்படின்னு ஃபேன் சரி பண்ண போகிறாங்கங்க, அதனால வீடியோ அவ்வளோவா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல. நான் நினச்சிக்கிட்டே குளித்தேன் ஒன்றா உட்காந்து. நான் அதை போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுவேன். அவ்வளோங்க, ஃபேனை ரெடி பண்ணி ஃபேனும் ஓடிட்டுருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, வெட்டின மாதிரியே இல்லை உனக்கு. எனக்கு முடி வெட்டினா பிடிக்கலங்க, மூஞ்சே பிடிக்கல போல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேனை ரெடி பண்ணிவிட்டு அந்த அண்ணன் வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணோம். அப்புறம் என்னோடய வண்டி செயின் லூஸ் ஆகிடுச்சு. ரெடி பண்ணிட்டு இப்போ தான் லேட்டாக எல்லாம் வேலையும் முடிஞ்சு வந்து சாப்பிட்டேங்க. இந்த வீடியோவில் தாங்க, இதுதான் நம்மளோட விளாகு. இந்த விளாக் கொட்டாய் விடாது, வீடியோ பார்க்குறோம் கொட்டாய் விடுவாங்க. கொட்டாய் பார்த்தீங்களா நாங்கள் வந்து கமெண்ட் சொல்லுவேன். பாய்ங்க.